அக்டோபர் 26 கந்த சஷ்டி 5ஆம் நாள். சூரபத்மன் அகங்காரத்தின் உச்சம். இன்று அந்த மாபெரும் யுத்தம் துவங்கிய நாள். முருகன் நேருக்கு நேர் சூரபத்மனை எதிர்கொள்கிறார். தன் அகங்காரத்தின் உச்சத்தில் சூரபத்மன் வானமும் பூமியும் தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என முருகனின் முன்னே சவால் விடுகிறான். நீங்கள் முருக பக்தர் என்றால் வீடியோவை லைக் செய்து ஓம் சரவணபவா என்று கமெண்ட் செய்யுங்கள். அவன் தனது மாயை சக்தியால் ஆயிரக்கணக்கான அசுர சேனைகளை உருவாக்குகிறான். அந்த வேளையில் சூரபத்மன் மாயை வடிவங்களை எடுத்து மீண்டும் மீண்டும் உருவெடுக்கிறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் முருகனின் வேல் அவனை மீண்டும் ஒளியில் கரைத்து விடுகிறது. இது வெறும் போரல்ல. அகங்காரம் எத்தனை வடிவம் எடுத்தாலும் அறிவு மற்றும் ஒளி அதை அழிக்க முடியும் என்பதற்கான சின்னம். இன்றைய விரத வழிமுறை: காலை குளித்து வெள்ளை அல்லது மஞ்சளுடை அணிந்து முருகனின் படத்தின் முன் நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் மலர் பால் நிவேதனம் செய்யவும். ஓம் சரவணபவா என்று 108 முறை ஜபிக்கவும். ஸ்கந்த சஷ்டி கவசம் வாசிக்கவும். மாலையில் சிவபெருமான் முருகன் இணைந்து தியானம் செய்யவும். ஒரு முறை சைவ உணவு அல்லது பால் விரதம் கடைபிடிக்கவும். இன்றைய தியானம்: என் அகங்காரம் கரைந்து என் அறிவு பிரகாசிக்கட்டும், என் உள்ளம் ஒளியின் வழியில் நகரட்டும். முருகனின் வேல் இன்று உங்கள் மன இருளையும் அகங்காரத்தையும் அகற்றட்டும். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.